முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் 2023ஆம் ஆண்டு மே மாதம் எரியத் தொடங்கியது மணிப்பூர் மாநிலம். 20 மாதங்கள் கழித்து அதற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஆளும் பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங். இன்னமும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது மணிப்பூர். அனைத்திற்கும் பொறுப்பேற்று பதவி விலகி இருக்க வேண்டியவர் பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங் இப்போது மன்னிப்பு நாடகத்தை நடத்தியிருக்கிறார் என விமர்சித்துள்ளது. பிரேன் சிங் அளித்துள்ள பட்டியலே பதற வைக்கிறது. 2023 மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை மணிப்பூர் மாநிலத்தில் 408 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளது. 2024 மே மாதம் முதல் டிசம்பர் வரை 112 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்துள்ளது. காவல் நிலையங்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஆயுதங்களில் 3112 ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2511 வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வன்முறை தொடர்பாக இதுவரை 625 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 12047 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று சொல்லியிருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங். இதை சொல்வதற்கு அவருக்கு கூச்சமே இல்லை. முகத்தில் கூச்சமே இல்லாமல் அவரால் எப்படி பேட்டி தர முடிந்தது என்றே தெரியவில்லை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. அவர் பேட்டி கொடுத்த அன்றைய தினம் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் ஒரு ஆண்டறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த ஆண்டறிக்கையில் கடந்த 2023ஆம் ஆண்டில் வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெற்ற மொத்த வன்முறை சம்பவங்களில் 77 விழுக்காடு மணிப்பூரில் நடைபெற்றுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறைக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 33 கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் 184 கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றும் 80 கிளர்ச்சியாளர்கள் சரணடைந்தனர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மாநிலத்தில் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அனைத்து சமூகத்தினரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து கடந்த கால தவறுகளை மறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங். கடந்த கால தவறுகளை இரண்டு சமூகத்தவரும் மறக்க வேண்டும் என்று சொல்கிறாரா, நடந்த சம்பவங்களை மக்கள் மறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாரா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. எவ்வளவு பேர் இந்த 20 மாதங்களில் கொல்லப்பட்டார்கள் என்பதை பிரேன் சிங் சொல்லவில்லை. அவரால் சொல்ல முடியவில்லை. 250 பேருக்கு மேல் கொல்லப்பட்டு இருப்பார்கள். குக்கி மைத்ரி இன மக்களின் மோதலாக இது தொடங்கியது. அந்த இரண்டு மக்களுமே ஆளும் பாஜக அரசை நம்பவில்லை, நம்ப தயாராக இல்லை. மோதல் தொடங்குவதற்கு இரண்டு இன மக்களுக்கு இடையிலான புரிதலின்மையாக இருக்கலாம். ஆனால் மோதல் தொடர்வதற்கு இன்னும் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பாஜக அரசின் கையாளாகாத தன்மையே ஆகும். யாரையும் அவர்களால் சமாதானப்படுத்த முடியவில்லை. மாநிலத்தை ஆளும் பாஜக அரசால் தான் இது முடியவில்லை என்பதல்ல, ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசாலும் முடியவில்லை என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. முதலமைச்சர் பிரேன் சிங்கால் அமைதிக்கு வழிவகுக்க முடியவில்லை என்றால் அந்த பொறுப்பை ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்திருக்க முடியாதா? அவர் செய்ய வேண்டாமா? ஒரு மாநிலம் 20 மாதங்களாக எரிகிறது. இந்த தலையங்கம் தீட்டப்படும் நாளுக்கு முந்தைய நாள் கூட எரிகிறது என முரசொலி நாளேடு வேதனை தெரிவித்துள்ளது. மணிப்பூரின் காங்போக்பி மாவட்டத்தில் உள்ள சைபோல் கிராமத்தில் குக்கி ஜோ சமூகத்தினரின் பதுங்குமிடங்களை பாதுகாப்பு படையினர் ஆக்கிரமித்து விட்டதாக சண்டை ஏற்பட்டது. இதற்கு எதிராக ஏராளமான பெண்கள் இணைந்து போராடி இருக்கிறார்கள். இவர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தியிருக்கிறார்கள். கண்ணீர் புகைகுண்டுகளை வீசி இருக்கிறார்கள். இதில் பல பெண்கள் காயமடைந்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களின் ஆடைகளை கிழித்து பாதுகாப்பு படையினர் இழிவுபடுத்தியுள்ளனர் என்று மனித உரிமைகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. விஷ்ணுபூர் மாவட்டத்திலும் பாதுகாப்பு படையினருக்கும் பெண்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இப்படி 20 மாதங்களாக இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மணிப்பூர் வன்முறை என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. அந்த இரண்டு பெண்களை ஆயுதம் தாங்கிய 1000க்கும் மேற்பட்டோர் விரட்டி வந்தார்கள். அந்த பெண்கள் இருவரும் தப்பித்து காட்டுக்குள் ஓடினார்கள். சாலையோரத்தில் ஒரு காவல்துறை வாகனம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அதற்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அந்த வாகனத்தில் ஓட்டுநர் இருந்தார். காவல்துறை அதிகாரிகள் இருவர் உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். 4-5 காவலர்கள் அந்த வாகனத்துக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த இரண்டு பெண்களோடு ஆண் ஒருவரும் ஓடி வந்தார். தங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய்விடுங்கள் என்று அந்த ஆண் காவலர்களிடம் கெஞ்சினார். ஆனால் காவலர்கள் இந்த வாகனத்தில் சாவி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்களை காப்பாற்ற காவலர்கள் மறுத்துவிட்டனர். அதற்குள் கலவரக்காரர்கள் அந்த வாகனத்தை சூழ்ந்து விட்டார்கள். உடனடியாக காவலர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள்.
வாகனத்திற்குள் இருந்த 2 பெண்களையும் கலவரக்காரர்கள் வெளியில் இழுத்து வந்தார்கள், நிர்வாணப்படுத்தினார்கள், ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள், பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்கிறது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை. இந்த சம்பவம் 2023 மே மாதம் நடந்தது. அப்போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் 20 மாதங்கள் கொடூரம் தொடர்ந்திருக்குமா என முரசொலி நாளேடு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுபோல பல சம்பவங்கள் நடந்துள்ளது என்று எகத்தாளமாக அப்போது பேட்டியளித்தார் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங். இப்போது மன்னிப்பு என்று பதுங்குகிறார். இவ்வளவுக்கும் பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கூட தயங்குகிறது பாஜக தலைமை. பிரதமர் பதவியில் இருப்பவர் 20 மாதங்களில் ஒரு முறை கூட மணிப்பூருக்கு செல்லவில்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என கூறி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.